வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்பா எனக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு அம்மா வந்து தட்டு தாம்பலம் எல்லாம் மாத்தி என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி வீட்ல இருந்து யாருமே வரவே இல்லை. ஏன்பா, பாட்டிக்கு ஏதாவது நம்ம மேல கோவமாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ராஜா நினைக்கிறாரு, அம்மாடி இந்த ஈஸ்வரி தேவையில்லாம வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்கிட்ட எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏன்பா எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்கப்பா, பாட்டிக்கு நம்ம மேல ஏதாவது கோவமாப்பா, நான் போய் வேணும்னா பாட்டி கிட்ட பேசவா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு அம்மா ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மாடி இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அப்பா மேல கண்டிப்பா உனக்கு கோவம் வரும். ஆனா சூழ்நிலை சரியில்லாததுனாலதான் உன்கிட்ட நான் உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னு. பாட்டி சீக்கிரம் வீட்டுக்கு வருவாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீ சீக்கிரம் தெரிஞ்சுப்ப அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரே குடும்பத்து கூட இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பாட்டி, அப்புறம் தாத்தா, அப்புறம் உங்களோட தங்கச்சி, தங்கச்சிக்கு உள்ள 3 பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்லயே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பாட்டி தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, அவங்க ஏதோ காசிக்கு போயிட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல பாட்டி வரத்துக்கு. உடனே ராஜா சொல்றாரு, அம்மாடி நீ அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம், சீக்கிரம் வந்துட்டு அவங்க வருவாங்க, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ராஜா நினைக்கிறாரு, ரேவதி என்கிட்ட பேச பேச அவகிட்ட உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு தோணுது. ஒருவேளை நான் உண்மைய சொல்லி அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த டாக்டர் வேற ரேவதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ரொம்ப கட்டாயப்படுத்தி உண்மைய சொல்ல வைச்சா அதுவே அவளுக்கு பிரச்சனை ஆகிரும்னு வேற சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றேனே புரியல. என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே இப்படி ஆகுறதே என்னால பார்க்கவே முடியல. இந்த ஈஸ்வரி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அவனை ரேவதிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நானும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்றேன். ஆனா இந்த வீட்டுல ஈஸ்வரியோட ராஜ்யம் அதிகமா இருக்கிறதுனால என் பேச்ச அவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே. என் பொண்ணோட வாழ்க்கைய நான் தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாரு. மயிலு வந்துட்டு, மாமா என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, மாப்பிள வீட்டுக்கு வந்திருக்கிறவனை பத்தி வீடியோ எடுத்து ரேவதி கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த கடவுள் எனக்கு ஆப்போசிட்டா வேலை பார்த்து கரெக்டா அந்த போன் ஈஸ்வரி கிட்ட விழுற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஈஸ்வரி அந்த போனை பார்த்துட்டு அந்த போனை அப்படியே உடைச்சிட்டா. இல்லைன்னா இன்னொரு ரேவதி கிட்ட ஆதாரத்தை நிரூபிச்சு அவன் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சிருப்பேன். ஏன்தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. என் பொண்ணு பாவம் ஈஸ்வரி சொல்றது எல்லாத்தையுமே உண்மை அப்படின்னு நம்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு உண்மை ஜெயிக்கும். சீக்கிரம் சின்ன மாப்பிள்ள வந்துட்டு இந்த கார்த்தின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறவனை விரட்டி அடிச்சுட்டு ரேவதிய கண்டிப்பா அவர் கூட்டிட்டு போவாரு. இடைப்பட்ட காலத்துல ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நீங்க இப்படி கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ஈஸ்வரிய நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, மாமா அத்தை இப்போதைக்கு அந்த கலாவோட பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கலாவை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். வீட்டுல சின்னத்தா தான் இருந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கலாவும் வந்துட்டு நமக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு.
இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இந்த சந்திரா இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவ போன பிறகு இந்த வீட்டுல நிம்மதி இருக்க போகுது, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஓய்வா இருக்கும் பொழுது இங்கிருந்தோ வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா மாமா, இங்க கவலைப்படாதீங்க, சின்ன மாப்பிள்ளை எல்லாத்தையுமே பாத்துப்பாரு, அவரை யாருன்னு நினைச்சீங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு எதுக்காக வந்துட்டு பாட்டி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி என்னம்மா ரொம்ப நேரமா ஏதோ தனியா உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நேத்து நீங்க தட்டு தாம்பல மாட்டும் பொழுது பாட்டி வீட்டுல யாருமே இல்ல, எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க காசிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னுமா பாட்டி வரல? பாட்டி கிட்ட இந்த விஷயத்த நீங்க தெரியப்படுத்துறீங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியும்ல. அது கேசரி சொல்றாங்க, அம்மாடி அவங்களுக்கு தெரியாம எப்படிமா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்? அவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரியப்படுத்திட்டேன், அவங்க கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க, நீ அதை நினைச்சு எல்லாம் கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இது வரைக்கும் நான் பாட்டிய பார்த்ததே கிடையாது, ஒரே ஒரு டைம் பாட்டிய பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி கண்டிப்பா வந்துட்டு நீ பாட்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜா நினைக்கிறாரு, இந்த ஈஸ்வரி ஏன் தான் நம்ம பொண்ணை வந்துட்டு இப்படி ஏமாத்துறா, அவளுக்கு நம்ம கரெக்டா ஒரு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ஒரு தொழில் சம்பந்தமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, நான் போறேன், நீ எங்கேயும் போகாம வீட்டுல அமைதியா இருக்கணும், சரியா? ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நான் எங்கேயும் போகல, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி ரூம்ல இருக்கும் பொழுது ராஜா நினைக்கிறாரு, ஈஸ்வரி இப்படியே நம்ம பொண்ணை நிறைய ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம பொண்ணு கிட்ட நம்ம உண்மையை சொன்னா மட்டும்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உங்க அப்பாவை உங்க அப்பா மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா? அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி ஈஸ்வரி சொல்றது எல்லாமே பொய். இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என்னப்பா சொல்றீங்க, அம்மா சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றீங்க, எந்த விஷயத்துலப்பா அப்பா அம்மா பொய் சொன்னாங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி உங்க அம்மா வந்துட்டு எவனையோ கார்த்தின்னு கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அவன் கார்த்தியே கிடையாது, அவன் இப்ப வீட்டுக்கு வந்திருக்காளே கலா, அவளோட அண்ணன், உண்மையான கார்த்தி இவன் கிடையாது, உனக்கு தெரியாதாம்மா, உண்மையான கார்த்தி எப்படி இருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும், உங்க அப்பா சொல்றதுதான் உண்மை, ஈஸ்வரி வந்து எப்படியாவது எவனோ ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மா எந்த அளவுக்கு என் அம்மா மேல கோவமா இருக்கா அப்படின்னு. என் அத்தை இறந்ததுக்கு முக்கிய காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு அவன் நினைச்சு எப்படியாவது அந்த குடும்பம் போய் எந்த விதத்திலயும் ஒண்ணு சேர்ந்துட கூடாது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவளா எங்க அம்மாவோட பேரனை வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா, அவ சொல்றது எல்லாமே பொய், தயவு செஞ்சு அவ சொல்றத இனிமே நீ நம்பிராத அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, நீங்க சொல்றத நான் நம்புறேன் கண்டிப்பா, ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியணும்ல, எதுக்காக நீங்க இப்படி வந்துட்டு அம்மா சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றீங்க, வீட்டுல இருக்கிறது உண்மையான கார்த்திக் இல்ல அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சொல்றாரு, அம்மாடி உனக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு, அந்த விபத்துல கடைசி 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயமுமே உனக்கு மறந்து போயிருச்சு, கடைசி 3 வருஷத்துல உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமாமா, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நீ கல்யாணம் பண்ணது வேற யாரையுமே இல்லை, கார்த்தி, அதனாலதான் உனக்கு ஒவ்வொரு டைமும் கார்த்திக் பேரை கேட்டதோட உனக்குள்ள ஒரு ஆர்வம் வருது, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, அது காரணம் மட்டும்தான் நீ கார்த்தி அப்படின்னு சொன்னதோட உங்க அம்மா சொன்னதோட கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பா எனக்கு எதுவுமே நம்பவே முடியல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி நீ கண்டிப்பா நம்பிதாம்மா ஆவணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்பா
நீங்க எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்லப்பா. கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்காப்பா? அது ஏதாவது நான் பார்த்தாதான் நம்ப முடியும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அம்மாடி என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் காமிக்கிறேன் ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு வராங்க. அது வந்து ஈஸ்வரிக்கு தெரியாம அந்த ஃபோட்டோவை அவர் பத்திரமா வச்சிருந்தார். எப்படியா இருந்தாலும் தம் பொண்ணுகிட்ட கண்டிப்பா ஒரு நாள் காமிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்து கொண்டாந்து நேரா ரேவதி கிட்ட காமிக்கிறாரு. ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா இது, எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோ இருக்கு. அது கேட்டதும் அவரு சொல்றாரு, அது மட்டும் இல்ல, உன் பக்கத்துல இருக்கிறவரை பாரு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி பாக்குறாங்க. பார்த்ததும், அப்பா இவரு என் ஆபீஸ்ல இருக்கிற எம்டிப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மாடி இவர் தான் உன்னுடைய புருஷன், உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, உன்னை அவர் வந்து ஆஃபீஸில் ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னியல்ல, அவர் ஒன்றும் அப்படி பார்க்கவே இல்லை, தான் பொண்டாட்டியை தான் பார்த்துருக்காரு, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த தான் பொண்டாட்டியை தான் பார்த்துருக்காரு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவர் தான் உண்மையான கார்த்தியா? அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மாடி அது மட்டும் இல்லை, உன்னை வந்துட்டு ரொம்ப நாளாக பார்க்கணும், ரொம்ப நாளாக வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் வந்துட்டு உனக்காக அந்த ஆஃபீஸையே விலைக்கு வாங்கி உன்னை அங்கே வேலைக்கு வச்சு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காருமா. அவரை போய் நீ தப்பாக நினச்சிட்டியே. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அப்பா என்னால் எதுவுமே நம்பவே முடியலை, அம்மா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மாடி நீ கவலைப்படாத, ஈஸ்வரி ரொம்ப நாள் இந்த பொய்யை வந்துட்டு உண்மையாக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே இருக்கிறவன் பேர் கார்த்தியே கிடையாது, அவன் பேர் வந்துட்டு மருது. அவன் ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஈஸ்வரி தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நீ கவலைப்படாத, அவன் ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க முடியாது, சரியாமா அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரிப்பா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்க எல்லாமே சொல்றது சரிதான், ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, எல்லாமே கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் ஞாபகம் வரும். கண்டிப்பா வந்துட்டு உன்னால கார்த்தியை மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உன் மனசுல பதிஞ்சு இருக்காரு. அவரு சீக்கிரம் வந்துட்டு உன்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உன் மேல காதலோட இருக்காரு. நீ கவலைப்படாத, உங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்க போறது உறுதி. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா கார்த்தின்னு சொன்ன போதே நான் ஒவ்வொரு டைமும் திரும்பி பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியல உண்மையான கார்த்தி யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் என் மனசு கார்த்தின்னு அலைப்பாஞ்சிருக்கு. இப்போதான்ப்பா புரியுது, அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க, ஏங்க என்கிட்ட அம்மா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கே தெரியும், அவளுக்கு சுத்தமாக எங்கள் அம்மாவே பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி அவள் இப்படி பண்ணியிருக்கா. இது கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அம்மா பண்ண இந்த வேலைக்கு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதும் அவரும், ஆமாம்மா கண்டிப்பாக ஈஸ்வரிக்கு மன்னிப்பே கிடையாது, நீ தான் ஈஸ்வரிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். ரேவதி சொல்றாங்க, அப்பா கூடிய சீக்கிரம் அம்மா கிட்ட எடுத்து சொல்லி இந்த குடும்பத்தை நான் கண்டிப்பா ஒண்ணு சேர்ப்பேன், இது உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறகு ரேவதி ஹீரோவை போயிட்டு சந்திச்சு அவங்க கிட்ட பேசுவாங்களா, நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோ கிட்ட பேசுவாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல நடக்க போற செமையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். இந்த 5 rupees 10 rupees ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷலா 5 rupees 10 rupees ஆஃபரை கொண்டு வந்திருக்கோம். டெய்ஸி கிளிப்ஸ், 5 petal ஃபிளவர் கிளிப்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.